வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸ் டிசைன் சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் எல்லாமே பேக் நெக்குக்கு ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே நெக் ரவுண்ட் நெக் அடித்து திருப்பி எல்லாம் பண்ணி கீழே இருக்கிற மடிச்சு அடிப்போம் இல்லைங்களா, அது கூட எல்லாமே ரெடி பண்ணி டாட் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச் இருக்கிற மாதிரி பாக்ஸ் மாதிரி இந்த பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பீஸ் சாரீ கிளாத்துலேருந்தே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தனியாக கிளாத் எதுவும் வாங்கலை. உங்களுக்கு நீங்கள் கிளாத் இல்லை அப்படின்னா தனியாக கிளாத் வாங்கி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் லேஸ் வச்சு அந்த டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 4 மடித்து அதை திரும்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எனக்கே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ ஸ்டிச் பண்ண எனக்கு ஈஸியாகிடுச்சு. இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா சின்ன தையலாக வச்சு போடுங்க. அதுக்காக ரொம்ப குட்டி தையல் வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலான தையலாக வச்சு போடுங்க. அப்போது நமக்கு இந்த டிசைன் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே வச்சு பார்த்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத. இப்போ இந்த பீஸை நம்ம மடித்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா 4ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இதையவே என்ன பண்ணுங்கள் சென்டரில் கை வச்சுக்கோங்க. கீழே சென்டரில் கை வச்சுட்டு மேலே இருக்கிற முக்கோணமாட்டு இருக்கு இல்லைங்களா, அது தெரியணும் நமக்கு கரெக்டாக. அந்த சென்டருக்கு கீழே கை வச்சுட்டு 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கூட இந்த மாதிரி 2 இன்ச் வச்சு கட் பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டிசைன். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் கூட ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நான் மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனை நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக நெக்கை சுற்றி நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே ஏற்கனவே போன தடவை போட்ட ஒரு நெக் டிசைனோட வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கும் அது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னமும் சிம்பிளாக இருக்கும். இது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், அது உங்களுக்கு இன்னுமே டைம் சேவ் ஆகும். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அவங்களே லைனிங் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. லைனிங் இல்லாமல் நான் 600 சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோப் இதெல்லாம் வாங்குவோம்ல அதெல்லாம் சேர்த்தி தான், லேஸ் எல்லாம் வாங்குகிறோம்ல அந்த காஸ்ட்டோட சேர்த்தி தான். இப்போ நான் ஃபுல் நெக் நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக அந்த டிசைனை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் போடுறதில்ல விருப்பமே கிடையாது, ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ணி போடுவேன். ஆனால் இந்த டிசைன் தைக்கும்போது இது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு, நல்லா அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த ஒரு நம்ம அடிச்சிருந்தோம் இல்லைங்களா 1/4 இன்ச் கேப் விட்டு அதை மடக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா துணி நம்ம தெரியாமல் கூட கட் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக இப்படி நான் மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த தையலுக்கு கீழே கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுற்றி வர எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசிறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ரோப் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேஸ் வைக்கலாம். நான் இந்த ரோப் வாங்கினது இது எல்லாமே என்ன காஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். நான் மேலே வைக்கிறதுக்காக அந்த லேஸ் வாங்கினது 2 மீட்ரு இந்த ப்ளவுஸ்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பின்னாடி ரோப்புக்கு 1 மீட்ரு வாங்கியிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது 100 ரூபா ஆச்சு. இதனோட செலவு 100 ரூபா 130 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு லேஸு எல்லாத்தோட சேர்த்து.
130 கிட்ட வந்துச்சு. நம்ம இது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 டே ஆகிடும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணதுனால இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லுமே ஆயிடுச்சு. ஈவினிங் தான் 4 மணிக்கு மாதிரி தான் நான் முடித்தேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 மணி ஆயிடுச்சு. இடையில வேறு வெளியில் போயிட்டு வந்ததுனால என்னால் செய்ய முடியல. இப்போ ஃபுல்லாக எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பிங்க் மேட்ச் ஆகும்னு வாங்கிட்டு வந்தேன், மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் என்கிட்ட இருந்த சில்வர் கலர் இருந்தது, அதனால் நான் அந்த சில்வர் கலரை எடுத்து இதுக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா சாரியில் சில்வர் கலர் இருக்கிறதுனால மேலே ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து இந்த ரோப் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சிங்கன்னா திரும்ப மேலே வச்சு டக்கடிக்க தேவையில்லை. அதனால் நான் இதை ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிவிட்டு ரோப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே லேஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதனோட ஸ்லீவோட வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸ்லீவ் டிசைனோட வீடியோ எடுக்க முடியல. மறந்தாப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன் வீடியோ போட்ட ஞாபகத்தில். அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்லீவோட ஃபோட்டோஸை இந்த லாஸ்ட்டில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த டிசைனை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் தான் சொன்னேன். இந்த ஸ்லீவ் டிசைன் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஸ்லீவ் டிசைனோட வீடியோஸ் உங்களுக்கு எடுத்து என்னால் போட முடியலை. அதனால் சரி லேஸ் அட்டாச் பண்ணுறதாவது காமிக்கலாம், ஸ்லீவோட டிசைனுக்காக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறனால இந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோஸ் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது தவறு இருந்தாவோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் போடுறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் போய் நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நிறையா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ், குட்டீஸ்க்கு நைட்டீஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.